friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுட்ட கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் அப்புறமா வந்து ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கோங்க. இதை வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கத்தி வச்சு ஒரு 4 ல இருந்து 5 கோடு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமா எண்ணெய் லைட்டா தேய்ச்சாலே போதும். எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம சுட போகிறோம். அப்படியே டேரெக்டாக நெருப்பு மேலே வச்சும் நம்ம சுடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வந்து தீயில காமிச்சு எடுக்கணும். இந்த பக்கம் ரெடியானதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி வைக்கிறப்போ அழகாக எல்லா பக்கத்துலையும் நல்லா ரெடியாகி வரும். அப்பப்போ தப்பிச்சு போக பார்க்கும், விடக்கூடாது, பிடிச்சி நெருப்பில் காமிச்சிடணும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தீயில காமிச்சு எடுக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி வைக்கிறப்போ எல்லா பக்கமும் அழகாக வெந்து வரும். பாருங்கள், அதோட தோல் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். பவுலில் வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகும் அந்த சூட்லேயே இருந்து. அடுத்தது நமக்கு வந்து 2 தக்காளி வேணும். இதை வந்து நெருப்பில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சுடுறோம், தக்காளியை சேர்த்து சுடுவோம். அதனால தக்காளியும் அங்கங்கே லைட்டாக கோடு போட்டு வச்சுருக்கேன். கூடவே 5 ல இருந்து 6 பல் போல் பூண்டு, அதை வந்து அப்படியே தோலோடு வச்சுக்கோங்க. பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி சுடுறப்போ ரொம்ப நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது வந்து டக்குன்னு ரெடி ஆகிரும். அந்த தோல் வந்து இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இருக்கட்டும், நம்ம வந்து சும்மாவே இந்த பூண்டை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக நெருப்பில் வச்சு எடுக்கிறப்போ தான் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே தோல் ஒட்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அங்கங்கே இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எடுத்துட்டு நம்ம விதைகள் வந்து வைக்கிறதுனாலும் அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எடுத்துடுறேன். நமக்கு வந்து ரொம்ப விதைகள் வேண்டாம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. எடுத்துட்டு நம்ம இதையும் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சுட்டோம்ல, அதோட தோலை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டுலேருந்து. அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கணும். தக்காளியோட தோல் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சுட்ட பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் பாதி வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பூண்டு, நெருப்பில் காமிச்சு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் மசாலாக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கடைசியாக தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும் வச்சிடலாம். இப்போது இதில் நான் வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோ தான், இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்.
இப்போ புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து நெருப்பில் காமிச்சதுனால அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இப்போவே நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கெட்டியாகவும் நான் பண்ணல. இந்த ஸ்டேஜில் போதும். டடா, நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம நெருப்பில் டேரெக்டாக காமிச்சு பண்ணதுனால அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் அவ்வளோ தெரியுது. அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.